قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான், வதக்கிர், நபியே நீர் உபதேசம் செய்கிறாக, ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக அந்த உபதேசம் என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த ஒரு வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனென்றால் பல உபதேசங்கள் பல நேரங்களில் நாம் அதிகமாக கேட்டிருப்போம். ஆனால் அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக இருக்கின்றதா என்று கேட்டால் கிடையாது. அது பொதுபோக்காக புறந்தள்ளியவாறு அதாவது அந்த விஷயங்களை கடந்து செல்லக்கூடியவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தளவுக்கு, ஒரு முஃமினை பொறுத்தளவுக்கு அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டு விட்டால் அந்த உபதேசத்திலிருந்து என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பயன்களை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதை அவர்களுடைய வாழ்விலே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 வகையான மனிதர்கள் இன்றைக்கு நமக்கு மத்தியில இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு மனிதர் ஒரு சபையில வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா எப்படிப்பட்டவராக வருவாரு? ஒண்ணு, அங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை செவிதாழ்த்து கேட்காமல் அங்கே என்ன சொல்கின்றார்களோ அதை அவர்களுடைய மனதிலே பாடமாக பதிய வைக்காமல் எந்த நிலையிலே உள்ள வந்தாரோ அதே நிலையில என்ன செய்யறாரு? வெளியே போகக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே இன்னொரு மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்பாரு, கேட்டுட்டு தன்னுடைய மனதில் பதிய வைத்து விட்டு கீழே பள்ளிவாசலை விட்டு கடந்து செல்லும் பொழுது அந்த உபதேசங்களை எல்லாம் மறந்தவர்களாக சென்று விடுகின்றார்கள். அதே போல இன்னொரு மனிதர் இருக்கிறார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, என்னென்ன உபதேசங்கள் சொல்லப்படுதோ அந்த உபதேசங்களை எல்லாம் கேட்டு அவருடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடிய மனிதர் இருக்கின்றார். இப்படி 3 வகையான 3 சாரார்களாக இன்றைக்கு நாம் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதுல பெரும்பாலும் எந்த வகையில சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு அந்த உபதேசத்தை அவருடைய காதுகளில் செவிகளில் கேட்காதவர்களாகத்தான் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அந்த உபதேசங்கள் அவருடைய காதுகளிலே வாங்குவதில்லை, அவருடைய செவிகளை திறந்து கேட்பதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் பல மக்கள் இருக்கிறாங்க. அதே உபதேசத்தை கேட்கக்கூடிய மக்கள் மிக மிக குறைவு. உபதேசத்தை கேட்கக்கூடிய மக்கள் மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த 3 நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? எத்தனையோ உபதேசங்களை நாம கேட்டிருக்கிறோம். எத்தனையோ உபதேசங்களை நாம ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு சொற்பொழிகளிலும் நாம் கேட்டிருக்கிறோம். அந்த உபதேசங்களின் போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு உபதேசம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது, உபதேசம் பயன்பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த உபதேசங்களை எல்லாம் நம்மால் செயல்முறைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த உபதேசங்களை கேட்டு பயன்பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த உபதேசங்களை கேட்டு புறக்கணித்து விட்டு செல்லக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா திருமறையில மிக மிக கடுமையாக எச்சரிக்கை சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய உபதேசங்களை புறக்கணிக்கின்றார்களோ. பள்ளிவாசலை யாரை குறித்தான உபதேசங்கள் செய்யப்படும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த உபதேசங்களை மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு சொல்லி தந்தார்களோ அந்த உபதேசங்கள் தான் இந்த பள்ளிவாசலில் செய்யப்படும். அப்ப அந்த பள்ளிவாசலில் யார் என்னுடைய உபதேசங்களை புறக்கணித்து விட்டு செல்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அந்த நெருக்கடியான வாழ்க்கை
இந்த உலகத்திலும் நமக்கு இருக்கும். இந்த உலகத்தில் நமக்கு ஒவ்வொரு வேலைகளிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நாம் உபதேசத்தை புறக்கணித்து விட்டு செல்லும் பொழுது நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பான். அதுவும் அதே போல அந்த நெருக்கடியான வாழ்க்கை மறுமையிலும் நமக்கு வந்து கொண்டிருக்கும். கபரிலிருந்து நமக்கு கேள்வி கணக்கு முடித்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை வரைக்கும் என்ன செய்யும், நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும். கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலாவை பற்றியான அவன் என்னென்ன உபதேசங்களை இந்த உலகத்தில் நமக்கு சொன்னானோ அந்த உபதேசங்களை கேட்காமல் புறக்கணித்தவர்களாக நாம் சென்றதின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்துவான். அதனால் நம்முடைய வாழ்க்கை நெருக்கடி இல்லாமல், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நெருக்கடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சொல்லப்படக்கூடிய அந்த உபதேசங்களை தெளிவான முறையிலே கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் தெரிவதற்காக எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, தொழுகாமல் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன, தொழுகாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை குறித்தான விஷயங்களை தான் இன்றைய தினத்திலே நாம் தெரிய இருக்கின்றோம். பல விஷயங்களை நம்ம கேட்டிருப்போம். தொழுகைனா என்ன தண்டனை, தொழுதா என்ன நன்மை, அதே மாதிரி தொழுகையில பொடுவோக்காக இருந்தா என்னென்ன தண்டனை அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய கேட்ட ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவாங்க. நாம் ஏன்னா பல நேரங்களில் பல முறை சொல்லப்பட்ட உபதேசங்கள்ல ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இந்த தொழுகை குறித்தான உபதேசங்கள் தான். இருந்தாலும் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களும் நாம் கேட்ட செய்திகளாக இருக்கலாம். இருந்தாலும் நாம் கேட்ட செய்தி தானே அப்படின்னு நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த செய்திகளை கடந்து போகக்கூடாது. ஒவ்வொரு செய்திகளையும் நாம் தெரிந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அதில ஏதாவது நமக்கு ஒரு பயன் இருக்கும், அதில ஏதாவது நமக்கு ஒரு பயன் இருக்கும். அதுல நமக்கு எந்த பயன் நமக்கு கிடைக்குமோ அந்த பயனை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தினுடைய இரண்டாவது தூணாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஐம்பெரும் தூண்களில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதிலே முதலாவதாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹாதா முதலாவது கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமா, அந்த கலிமாவை யார் மொழிந்து விட்டார்களோ அவர்களுக்கு இரண்டாவது விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். வ இகாமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்ட வேண்டும். வ ஈதாயிஸ் ஸகாத், ஸகாத்தை கொடுக்க வேண்டும். வ ஸௌமு ரமதான், ரமதான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும். வ தஹஜ்ஜுல் பைத், மேலும் ஹஜ் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த 5 கடமைகள் தான் இஸ்லாமிய அடிப்படை கடமைகளாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே மிக முக்கியமான கடமை நோன்பை அதாவது மிக முக்கியமான கடமை ஹஜ்ஜை விடவும் அதே போல ஜகாத்தை விடவும் நோன்பை விடவும் முக்கியமான கடமை இது தொழுகையாகத்தான் இருக்கின்றது. அந்த தொழுகை தான் மார்க்கத்துடைய மிக மிக முக்கியமான தூண்களில் ஒன்று. அப்ப அந்த தூணை நாம் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டமைக்கும் பொழுதுதான் அது என்ன ஆகும், அந்த தூண் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பலம் பெற செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுவே அந்த தூண் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் மற்ற எந்த விஷயங்களை கடைபிடித்தாலும் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்திலே 5 தூண்கள் இருக்குது. அந்த 5 தூண்களும் மிக முக்கியமானதுதான். அதில் எந்த ஒரு தூணையும் யாராலும் மறுத்துவிட்டு செல்ல முடியாது. அப்படி அவர் மறுத்துவிட்டு அவர் செயல்முறைப்படுத்த அவர் போனார் அப்படின்னா அந்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு செல்லக்கூடிய நபர்களில் ஒருவராக மாறிவிடுவார். அப்ப தொழுகையை நாம் பேணாமல் இருந்தோம் என்று சொன்னால், தொழுகை நம்முடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதை நாம் ஒரு தூண்களை புறக்கணித்து விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் புறக்கணித்து விட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர வேண்டும்? அந்த தொழுகை தொழுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழுகை என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அந்த தொழுகை தான் பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த தொழுகை தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதியை தந்திருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்வடைந்த நிலையிலே மனக்கவலையோடு ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள், 2 ரக்காத் தொழுகை தொழுகக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த தொழுகை மிக நீண்ட நெடிய தொழுகையாக அல்லாஹ்வின் தூதர் தொழுவார்கள்.
அவருடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் தொழுகை மூலமாகத்தான் அவருடைய நேரங்களில் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வின் தூதரை கழித்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது மனக்கவலைகள் இருக்கும் பொழுது, ஏதாவது மன கஷ்டங்கள் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், "அதேண்டா எனக்கு என்ன செய்யுங்க, ராகத்தை ஏற்படுத்துங்கள் யா பிலால்." அப்ப அதற்கான பொருள் என்ன? வாங்க நம்ம தொழுவோம், நாம தொழுவோம். அந்த தொழுகையில் தான் நமக்கு என்ன இருக்கின்றது? ராகத் இருக்கின்றது. அந்த தொழுகையில் தான் நமக்கு நிம்மதி இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏனைய கடமைகளை விட அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? வேறு விதமாக கடமையாக்கினான். அந்த வேறு விதமான அந்த கடமை நமக்கு எதை உணர்த்தி காட்டுகின்றது? அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம், அந்த தொழுகையினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்படி அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கடமை கிடையாது, யாருக்கெல்லாம் கடமை கிடையாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, அல் மஜ்னூன் ஹத்தா யுஃபீகா, பைத்தியக்காரன் தெளிவடைகின்ற வரைக்கும் அவனுக்கு தொழுகை கடமை கிடையாது. வஸபியு ஹத்தா யுப்லக், சிறுவன் அதாவது சிறு பிள்ளை அவன் பருவ வயதை அடையும் வரைக்கும் அவனுக்கு தொழுகை கடமை கிடையாது. அடுத்ததாக வன்னாயிமு ஹத்தா யஸ்தைகித, தூங்குபவன் எழுகின்ற வரைக்கும் அவனுக்கு தொழுகை கடமை கிடையாது என்பதாக இந்த மூன்று சாரார்களை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இந்த மூன்று சாராரை தவிர மற்ற எல்லா மக்களுக்கும் தொழுகை கண்டிப்பாக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகை கண்டிப்பாக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுல இரண்டு நிலைகள் நம்மிடத்துல கிடையாது. ஒண்ணு, எல்லாரும் அறிவு இருக்கின்ற நிலையில் தான் இருக்கின்றோம், யாரும் அறிவற்ற நிலையிலே யாரும் கிடையாது. அதிலே ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் இருக்கலாம், ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க யாரும் அப்படிப்பட்ட நிலைமையில கிடையாது. அடுத்து இரண்டாவது, யாரும் சிறு பிள்ளைகளாக இல்லை, எல்லாரும் பருவ வயது அடைந்த மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து மூன்றாவது நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை எல்லாருக்கும் வரும். வன்னாயிமு ஹத்தா யஸ்தைகித, அதாவது தூங்குபவன் எழுகின்ற வரைக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த தூக்கம் என்னது? நம்ம மறந்து தூங்கிட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்துல ஏதோ ஒரு சமயத்துல மறந்து தூங்கி விட்டால் அந்த நேரத்துல நமக்கு தொழுகை கடமை கிடையாது. அதுவே நான் தினந்தோறும் தூங்கிட்டு தான் இருக்கிறேன், அதனால ஃபஜ்ருடைய தொழுகை போயிருச்சு அப்படின்னா, நான் தூங்கினால ஃபஜ்ர் தொழுகல, எனக்கு தான் ஃபஜ்ர் தொழுகை கடமை கிடையாது அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த நேரத்தில் என்ன செய்யப்படும்? நாம தூங்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதற்கான கேள்வி கணக்கு நாளை மறுமையிலே கேட்கப்படும். ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ்விடத்திலே போய் இந்த பதிலை சொல்ல முடியாது. மாறாக நாம் மறதியிலே தூங்கிவிட்டால் தான், மறதியில் நாம் தூங்கிவிட்டால் தான் அந்த சமயத்தில் நமக்கு தொழுகை கடமை கிடையாது. அதல்லாத மற்ற சமயங்கள் எல்லா நிலைகளிலும் நமக்கு தொழுகை என்பது கடமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த மூன்று மக்களை தவிர, இந்த மூன்று நபர்களை தவிர மற்ற எல்லா மக்களுக்கும் தொழுகை கடமையாக இருக்கின்றது. அந்த தொழுகை கடமையை நாம் எவ்வாறு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம்? அந்த தொழுகையினுடைய விஷயத்தை, அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்றால் அதை நாம் எவ்வாறு சரியான முறையில் நிறைவேற்றுகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வின் தூதர் இந்த மூன்று நபர்களை குறிப்பிடுகின்றார்கள்? அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஏன்னா அறிந்தவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியும், அறியாதவர்களால் என்ன செய்ய முடியாது, அந்த விஷயங்களை செய்ய முடியாது. குழந்தைக்கு தொழுகை எப்படி தொழுக வேண்டும் என்று தெரியாது, தொழுகவில்லை என்று சொன்னால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரியாது. அதே போல வைத்தியக்காரனுக்கு என்ன நிலையில் இருக்கின்றான் என்பது அவனுக்கு தெரியாது. தூங்கக்கூடியவனுக்கும் அவன் எந்த நிலையில என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தெரியாது. அப்ப அவர்கள் எல்லாம் அறியாத நிலையில இருக்கிறாங்க. அறியாத நிலையில் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது. அப்ப அறிந்த நிலையில யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களும் இந்த மக்கள் சமமாக மாட்டார்கள், இந்த மக்களும் சமமாக மாட்டார்கள் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நாம் கொண்டு வர வேண்டும். தொழுகை விடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்ம பல காரணங்களை சொல்லலாம். பல காரணங்களை நாம் என்ன செய்வோம், நமக்கான காரணங்களை நாமே எடுத்துக்கொண்டு அந்த காரணங்களை வைத்துக் கொண்டு இந்த காரணத்தினால் நான் தொழுகை விட்டேன் என்பதாக நம்மால் சொல்லிக் கொள்ள முடியும். என்னென்ன காரணங்கள் சொல்லலாம்? எனக்கு தொழுகை தெரியாது, எனக்கு உதவி செய்ய தெரியாது, அதாவது படிப்பறிவு இல்லாதவர்கள், அதாவது ஒரு நாகரிகம் தெரியாத மக்கள்,
அவங்கள்ட்ட நீங்க ஏன் தொழுகல அப்படின்னு காரணத்தை கேட்டா, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு உதவி செய்ய தெரியாது, தொழுக தெரியாது, இப்படின்ற காரணங்களை பல காரணங்களை சொல்லுவாங்க. அந்த காரணங்களை சொன்னாலும் அந்த காரணத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியுமா? கிடையாது, அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியாது. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கான அந்த சபைகளை ஏற்படுத்தும் பொழுது நீங்கள் அதிலே கலந்து கொண்ட அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யார் அவனை பற்றியான விஷயங்களை தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான் என்பதாக திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது சொர்க்கத்தை செல்லக்கூடிய பாதைகளை இலகுவாக்குகின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப நமக்கு ஒரு விஷயத்தை தெரியல அப்படின்னா அதை தெரிவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். அதை தெரிவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியோடு மட்டும் நின்று விடக்கூடாது. மாறாக அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதுவே இன்னும் சில மக்கள், அறிவார்ந்த மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அறிவார்ந்த மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள நீங்க ஏன் தொழுகல அப்படின்னு கேட்டோம்னா அவங்க பல விஷயங்களை என்ன செய்வாங்க, பல காரணங்களை சொல்லுவாங்க. பல காரணங்களை அவர்களுடைய சொந்த காரணங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லா காரணங்களும் சொல்லுவாங்க. இது எதனுடைய வெளிப்பாடு? மார்க்கத்தை அறியாதனுடைய வெளிப்பாடா அல்லது நம்முடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடா? மார்க்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. மார்க்கம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்னன்னு தெரியும். தொழுகை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு தெரியும். இப்ப நாம தொழுகையை விடுகின்றோம் என்று சொன்னால் இது எதனுடைய வெளிப்பாடு? இது பெருமையினுடைய வெளிப்பாடா அல்லது அகங்காரத்துடைய வெளிப்பாடா அல்லது மார்க்கத்தை அறியாதனுடைய வெளிப்பாடா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்தை அறியாதனுடைய வெளிப்பாடு என்பது அது வேறு. அகங்காரத்துடைய வெளிப்பாடாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மிக மிக கடுமையாக தண்டனை கொடுப்பான். இந்த உலகத்திலே பல காரணங்களை சொல்லலாம். இந்த உலகத்துல நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம். ஆனா இருந்தாலும் தொழுகை விட்டு பல காரணங்களை சொல்லிக் கொண்டு தட்டு கழித்து விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. அவன் நாளை மறுமையில என்னென்ன காரணங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியுமோ எல்லா காரணங்களும் சொன்னாலும் அது அவனுக்கு எந்த ஒரு பலனும் அளிக்காது. அது அவனுக்கு எந்த ஒரு பலனும் அவனுக்கு அளிக்காது. அந்த காரணங்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காரணம் உகந்த காரணமாக சரியான காரணமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். மீண்டும் அல்லாஹ் தஆலா கேட்பான், ஏன் தொழுகல அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். உங்களுக்கு உடலை கொடுத்திருந்தேன், தொழுவதற்குண்டான வலிமையை கொடுத்திருந்தேன், அதற்கான சக்தியை கொடுத்திருந்தேன், உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்திருந்தேன், எல்லாம் கொடுத்திருந்தேன், இருந்தும் நீங்கள் ஏன் தொழுகவில்லை, இருந்தும் நீங்கள் ஏன் தொழுகவில்லை என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது. அப்படி நாம காரணத்தை சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எல்லா கேள்விகளையும் நம்மிடத்துல கேட்பான். இதையெல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். கொடுத்ததற்கு பிறகு ஏன் நிறைவேற்றவில்லை என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்துல கேட்பான். இந்த உலகத்தில் நாம் பல காரணங்களை சொல்லலாம். நாளை மறுமையில எந்த காரணமும் சொல்ல முடியாது. நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல எந்த காரணமும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இறைவனுக்காக நம்மால் செலவழிக்க முடியாதா? 24 மணி நேரத்துல 5 நேரம் தொழுகை இருக்குது. அதுல ஒரு நேரம் தொழுகை 10 நிமிடங்கள், ஒரு நேரம் தொழுகை 10 நிமிடங்கள், ஆக மொத்தம் 50 நிமிடங்கள் தான். அதிகபட்சமாக 60 நிமிடங்கள், ஒரு மணி நேரம் இறைவனுக்காக நம்மால் செலவழிக்க முடியாதா? கண்டிப்பாக செலவழிக்க முடியும். எதுக்கோ நாம செலவழிக்கணும் என்று சொன்னால் நம்மை படைத்த இறைவனுக்காக நம்மால் செலவழிக்க முடியாதா? நமக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றி தருகின்றானே, அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு நம்முடைய நேரத்தை செலவழிக்க முடியாது என்று சொன்னால் நம்மை விட இந்த உலகத்தில் நஷ்டவாளிகள் வேறு யாரும் கிடையாது. நம்மை விட இந்த உலகத்தில் துர்பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. அப்ப இறைவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொழுகையினுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கேட்டோம் அப்படின்னா பல வேலைகளை சொல்லுவாங்க. கண்டிப்பாக மனிதனுக்கு வேலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தான் வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? பாங்குடைய ஓசை கேட்டால் அவர்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வேலையை அப்படியே விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். எந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வேலையை அப்படியே விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள்.
இருந்தும் அந்த காலத்துல இன்றைக்கு இருப்பதை போல மைக் இருந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. எந்த விதமான ஒளிக்குண்டான உபகரணங்களும் எதுவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல் பல தெருக்கள்ல இருக்குது. பாங்கு ஓசை நமக்கு என்ன செய்கின்றது? 5 நேரத்தினுடைய பாங்கு ஓசை நம்முடைய காதுகள்ல, நம்முடைய வீடுகள்ல கேட்கக்கூடிய அளவுக்கு தான் பள்ளிவாசலுடைய தூரங்கள் இருக்குது. அதே போல அதற்கான அந்த ஒளியை கேட்கக்கூடிய ஒளிபெருக்கிகள் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் நம்முடைய காதுகளில் பாங்கு ஓசை கேட்டதற்கு பிறகும் நம்முடைய வேலைதான் முக்கியம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வேலையை செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றிற்கும் கேள்வி கேட்பான். நீங்க தொழுகைக்கு வரணுன்றதுக்குண்டான ஒளிபெருக்கி பள்ளிவாசலில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல உங்களுக்கு அருகிலே பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தெருக்களிலும் பள்ளிவாசல் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதுல ஏதோ ஒரு பள்ளிவாசலை நீங்க போய் தொழுதுக்கலாமே என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அங்க பள்ளிவாசல்ல நடைபெறக்கூடிய ஜமாத் நடைபெறக்கூடிய அந்த சப்தமும் உங்களுக்கு கேட்குது, இகாமத் சொல்லப்படக்கூடிய அந்த சப்தமும் கேட்குது. இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஏன் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது என்ன நிலைமை, என்ன பதிலை சொல்ல முடியும்? எனக்கு வீட்டுல பொருளாதார குறைவாக இருக்குது, என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருந்தது, அதனால நான் என்ன செஞ்சேன்னா தொழுகைக்கு போகாம இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னுடைய கடையை பார்ப்பதற்கு யாரும் இல்ல, என்னுடைய கடையில கஸ்டமர் நின்றுட்டு இருந்தாங்க, அதனால நான் தொழுகை போல, என்னுடைய அந்த தொழுகை அப்படியே போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது, சொல்ல முடியாது. சொன்னால் அல்லாஹ் தஆலா வெவ்வேறு வகையான கேள்விகளை என்ன செய்வான்? நம்மிடத்திலே கடுமையான முறையில கேட்கக்கூடியவனாக இருப்பான். அதனால்தான் அந்த தொழுகையை நாம் விடுவதற்கு எந்த ஒரு காரணமும் என்ன சொல்ல முடியாது, அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியாது. தொழுகை விடுவதற்கான சலுகைகள் இருக்குது. அதற்கான அந்த சலுகைக்கு உண்டான பட்டியலில் நம்ம வந்தோம்னா அது வேற. நம்ம அந்த பட்டியலில் கிடையாது. நம்ம தொழுகை நிறைவேற்றக்கூடிய கடமையாக்கப்பட்ட பட்டியலில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தொழுகை நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான், فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துக்கு முன்னால சொல்லுவான், நபிமார்களுக்கு எப்படிப்பட்ட அருள்கொடைகள் எல்லாம் வணங்கினோம், அவருடைய சமுதாயத்திற்கு அவருடைய சந்ததிகளுக்கு கொடுத்தோம், இந்த இறைத்துறை சந்ததிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னால் வசனத்தில் அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லிக்கொண்டே வருவான். சொல்லிக்கொண்டே வந்துட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه. அவர்களுக்கு பின்னால் அவருடைய சந்ததிகள் என்ன செய்து விட்டார்கள்? தொழுகையை பாழாக்கி விட்டார்கள், தொழுகை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். வத்தபஉ ஷஹவாத், அவருடைய சந்ததிகள் அவருடைய மனோயிச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்கிற நரகத்தில் தான் அவர்கள் நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் அந்த சந்ததிகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அந்த சந்ததிகளுடைய வரிசையில் தான் நாமும் வந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய வரிசையில் தான் நாமும் வந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நாமும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? தொழுகையை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொழுகையுடைய நேரங்கள் வந்தால் அந்த தொழுவதற்குண்டான உரிமையை கொடுப்பதில்லை, அந்த தொழுகைக்குண்டான நேரத்தை நாம் ஒதுக்குவதில்லை, நம்முடைய வேலைகளை முன்னுரிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்மிடத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய மனது எதை சொல்லுகின்றதோ, நம்முடைய மன இச்சை நமக்கு எதை ஏவுகின்றதோ அதைத்தான் மனிதன் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். அப்படி மனிதன் மாறிவிட்டால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கையா என்கின்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அப்ப அந்த நரகத்திற்கு நாம் போக வேண்டுமா? இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்திற்கு நாம் போக வேண்டுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன், யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ ஃபௌலாயிக யதுகுலூனல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனம் 19வது அத்தியாயத்தினுடைய 59, 60வது வசனங்களிலே இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இதற்கு முன்னால் வரைக்கும் நாம் தொழுகை விட்டிருந்தோம் என்று சொன்னால், இதற்கு முன்னால் வரைக்கும் நாம் தொழுகாமல் இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். இறைவா, நான் இதனுடைய விபரீதத்தை தெரியாமல், நீ எந்த அளவுக்கு தொழுகை விடுவதை குறித்தான எச்சரிக்கை தெரியாமல் நான் என்ன செய்து விட்டேன், என்னை அறியாமல் நான் தொழுகை விட்டு விட்டேன். இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக தொழுகை நிறைவேற்றுவேன். என்னிடத்திலிருந்து அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, என்னை நரகத்திற்குரியவனாக ஆக்கிவிடாதே, சொர்க்கத்திற்குரியவனாக ஆக்குவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு நம்முடைய முந்தைய நிலையிலே இருக்கக்கூடாது. பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு நம்மிடத்திலே மாற்றங்கள் வர வேண்டும், நம்மிடத்திலே அமல்கள் இருக்க வேண்டும்.
அந்த அமல்களும் அந்த தொழுகையிலும் தான் நம்ம என்ன செய்யும், சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க. நரகவாசிகள் பார்த்து கேட்கும் பொழுது, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்கிற இந்த நரகத்துக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க, ஏன் இந்த நரகத்தில் நீங்க வந்து இருக்கிறீங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது அதில் முதலாவது சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகாமல் இருந்தோம், நாங்கள் தொழுகாமல் இருந்தோம், அதனால் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த சக்கர் என்கிற நரகத்தில் நாம் இருக்க வேண்டுமா? அந்த சொர்க்கவாசிகள் கேட்கப்படக்கூடிய அந்த நிலையில நாம் சொர்க்கவாசிகளாக இருக்க வேண்டுமா அல்லது நரகவாசிகளாக இருக்க வேண்டுமா? நாம் சொர்க்கத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த நரகவாசிகளை பார்த்து நாம் கேள்வி கேட்போம். இல்லை என்றால் அந்த சக்கர் என்கிற நரகத்தில் நாம் இருந்தோம் என்றால் அந்த சொர்க்கவாசிகள் நம்மை பார்த்து கேள்வி கேட்பார்கள். அப்ப இதுல யாரு நஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க? தொழுகாமல் சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கும் பொழுது அத்துணை சொர்க்கவாசிகள் நம்மை பார்த்து கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சக்கர் என்கிற நரகத்தை குறித்து அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல இடங்கள் என்ன செய்யறான், விவரித்து சொல்லி காட்டுகின்றான். லா துபகி வலா ததர், அதை மனிதனுடைய உடல்ல எதையும் விட்டு வைக்காது, எல்லா விஷயத்தையும் என்ன செய்வது, முழுமையாக எரித்துவிடும். அந்த அளவுக்கு மிக மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் இந்த தொழுகை தொழுகவில்லை என்று சொன்னார். அதுவே இந்த உலகத்திலே வாழும் பொழுது 1 மணி நேரம் இறைவனுக்காக நாம் செலவழித்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக இருக்கும். வாழ்க்கை முழுவதும், அதாவது இந்த வாழ்க்கையை முடிந்து அடுத்து பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் நாம் எப்படி இருப்போம், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே இந்த 1 மணி நேரம் நாம் இங்கே செலவழிக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு எப்படி இருக்கும், கஷ்டங்களும் சோதனைகளும் இன்னல்களும் துன்பங்களும் தான் நிறைந்திருக்கும். இந்த வாழ்க்கை வேண்டுமானாலும் நிரந்தரமற்ற வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுமை என்கின்ற வாழ்க்கை வரும்பொழுது அது நிரந்தரமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. அந்த முடிவில்லாத வாழ்க்கையிலே நாம் சிக்கிக் கொண்டோம் என்று சொன்னால், அந்த முடிவில்லாத வாழ்க்கையிலே நாம் தொழுகாமல் சக்கரத்திற்கு நரகத்திற்கு போய்விட்டோம் என்று சொன்னால் நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் அங்கு இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் நம்மை காப்பாற்றுவதற்கு பல நபர்கள் இருக்கலாம், நம்முடைய உறவினர்கள் இருக்கலாம், நம்முடைய சகோதரர்கள் இருக்கலாம், அதே போல நமக்கு யாரெல்லாம் நண்பர்களாக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதுவே நாளை மறுமையிலே அவர்கள் எல்லாம் வரமாட்டாங்க. அவங்களெல்லாம் நமக்காக வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள், நமக்காக எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். நாம் ஒரு துன்பத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்வார்கள். ஆனால் நாளை மறுமையிலே எந்த ஒரு மனிதருக்கும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு மனிதருக்கும் யாராலும் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. யாராலும் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியாது. ஏனென்றால் அந்நாளை மறுமையிலே அவர்களுக்கு அவர்களுடைய நிலைமை அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும், நான் எப்படிப்பட்டவனாக நான் இருப்பேன் என்பதை அவர்களுக்கு அது பெரும் கவலையாக இருக்கும். அது அவர்களுக்கு பெரிய கவலையாக மாறிவிடும். அதை நினைத்துக் கொண்டே மனிதன் என்ன செய்வான், ஓடுவான். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக, அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இறைவனை வணங்குங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள். தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்படுதா, வந்து தொழுகுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அமல்களுக்கு பல நன்மைகளை சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒவ்வொரு நன்மைகளை சொல்லி இருக்கிறாங்க. அதுவே இந்த தொழுகை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தொழுகைக்கு தயாராகுவதிலிருந்து, தயாராகி பள்ளிவாசல்ல வந்ததிலிருந்து, நீங்க தொழுகை முடித்து பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று உங்களுடைய வீடு செல்லும் வரைக்கும் எல்லா விஷயங்களும் எடுத்து பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நன்மைகளை சொல்லி இருக்கிறாங்க, அதிகமான நன்மைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒது செய்துவிட்டு, வீட்டிலேயே ஒது செய்துவிட்டு நாம் நடந்து பள்ளிவாசலுக்கு வந்தால் என்ன நன்மை, ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு நன்மைகள் கொடுக்கப்படும், ஒரு தீமை அளிக்கப்படும். அதுவே நாம் பள்ளிவாசல்ல வந்து 2 ரக்காயத்துகளை தொழுதுவிட்டு தொழுகைக்காக நாம் காத்துக்கொண்டு தொழுகை எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நன்மை, தொழுது நன்மை கிடைக்கின்றது. நாம தொழுதோம் அப்படின்னா நம்முடைய தொழுகையில பல என்ன இருக்கும், பல ஓட்டைகள் இருக்கும். என்னாகும், நம்முடைய சிந்தனைகள் மாறும். அதாவது நம்முடைய ஷைத்தான் எப்படியெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை மாற்றி அமைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் என்ன செய்வான், மாற்றி அமைப்பான். அதுவே நம்முடைய நன்மைகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தொழுகைக்காக சீக்கிரம் வந்து அமர்ந்தோம் என்று சொன்னால்
அந்த நேரம் முழுவதும் தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் அப்படின்னா இலகுவான முறையில் நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அதே போல நாம் ஒது செய்துவிட்டு நாம் ஒது செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான நன்மை என்ன? நாளை மறுமையிலே நம்முடைய உடல் முழுவதும் பிரகாசமாக இருக்கும். அதுவே தொழுகை முடிந்ததற்கு பிறகு, அதாவது ஒது செய்ததற்கு பிறகு முதலாவதாக ஒது செய்யும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஒது செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த துஆவை சொன்னோம் என்று சொன்னால் சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் நுழைந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு நாம் தொழுகையை வந்து தொழுகின்றோம் என்றால் ஏனே தொழுகையை விட 27 மடங்கு தொழுகைக்கு உண்டான நன்மை கிடைக்கின்றது. தொழுது முடித்ததற்கு பிறகு யாரெல்லாம் தினந்தோறும் 12 ரக்காய் சுன்னத்தை கடைபிடித்து வருகின்றார்களோ, அந்த 12 ரக்காய் வளமையாக கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கின்றது. அடுத்ததாக தொழுகை முடிந்ததற்கு பிறகு யார் அமைதியாக பள்ளிவாசலை விட்டு வெளியே போகும் வரைக்கும் யார் அமைதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மலக்குடைய துஆக்கள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இந்த ஒவ்வொரு தொழுகையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்குது, இன்னும் ஏராளமான நன்மைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நாம் எந்த ஒரு அமலுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி சொல்லல, முழுமையா சொல்லிவிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொன்றாக பிரித்து ஒவ்வொரு பாகமாக பிரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நன்மைகளும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நன்மைகளை நம்மால் இலகுவாக அடைந்து கொள்ள முடியும். அதற்கான வழியாகத்தான் இந்த தொழுகை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொழுகை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும். அந்த தொழுகையில நாம் அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் தொழுகாமல் இருந்தோம் என்றால் நாளை மறுமையிலே நாம் யாரோடு எழுப்பப்படுவோம்? காரூனோடும் ஹாமானோடும் அதே போல உபை இப்னு கலஃபோடும் எழுப்பப்படுவோம். இவர்கள் எல்லாம் யார்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முழுவதுமாக எதிரியாக இருந்தவர்கள், இறை மறுப்பாளர்களாக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு நாம் எழுப்பப்பட்டோம் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி ஆகிவிடும்? நாம் யாரோடு எழுப்பப்பட வேண்டும்? நல்லவர்களோடு. யாரெல்லாம் நல்லடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களோடு எழுப்பப்படும் பொழுது நமக்கு நற்செய்தி இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவர்களோடு எழுப்பப்படாமல் காரூனோடும் ஹாமானோடும் உபை இப்னு கலஃபோடும் நாம் எழுப்பப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்பது மிக மிக மோசமானதாக மாறிவிடும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய வேண்டும்? நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு யாருக்கும் வரக்கூடாது. இன்னும் இந்த தொழுகையை பற்றியான விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் என்ன செய்திருக்கின்றார்? கட்டளையிட்டிருக்கின்றார். நீங்கள் தொழுகுங்கள், நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் என்பதாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கின்றார். அந்த ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய அந்த சமூகத்திற்கு வந்து என்ன செய்திருக்கின்றார்கள்? அந்த கட்டளை சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கட்டளை தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த கட்டளை நாம் இந்த உலகத்தை வாழும் பொழுது நிறைவேற்றணும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நாம் பிரகாசமாக மகிழ்ச்சியாக வெற்றி அடைந்தவர்களாக நம்மால் இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நம்மால் அப்படி எந்த ஒரு மகிழ்ச்சியும் நாளை மறுமையிலே நம்மால் பெற முடியாது. வெறும் துன்பங்களும் கஷ்டங்கள் மட்டும் தான் நிறைந்திருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடாது. நிரந்தரமான வாழ்க்கையிலே நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த நிலையிலும் இறைவன் மீது இருந்தான அச்சத்தோடு இருக்க வேண்டும். நாம் தொழுகை விடுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இறைவன் மீதான அச்சம் இல்லாத காரணம் தான். இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நான் இந்த நிலையிலே தொழுகை விட்டேன் என்று சொன்னால் இறைவன் நாளை மறுமையில் என கேள்வி கேட்பான். அவனுடைய தண்டனை என்பது மிக கடுமையானதாக இருக்கும் என்கின்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை குறித்தான நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால்தான் அவனை குறித்தான பயம் நமக்கு வரும். அவனை குறித்தான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால்தான், இறைவன் பற்றியான விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் இறைவனை பற்றியான பயம் நமக்கு வரும். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பற்றியான நினைவோடு நாம் இருக்க வேண்டும். அவனை குறித்தான பயத்தோடு நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் நாம் எந்த ஒரு தொழுகையும் விடாமல் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்திருக்கின்றான்? தொழுவதற்குண்டான எல்லா வகையான வசதிகளும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். எத்தனையோ மக்கள் பள்ளிவாசல் இல்லாமல் இருந்து பலஸ்தீனில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பள்ளிவாசல் எல்லாம் இடிக்கப்பட்ட நிலையில் இருந்தது, தொழுவதற்கான இடம் இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த தொழுகை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பார்க்கும். தொழுவதற்கு உண்டான அழகான இடம் இருக்குது. அதே போல அந்த தொழுகும் பொழுது நமக்கு எந்த சோர்வும் ஏற்படாமல், அதாவது நமக்கு வேர்வை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது,
எல்லாமே இருக்கு, எல்லா வசதிகளும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், நமக்கு செழிப்பான முறையில கொடுத்திருக்கிறான். அப்படின்னா அதை நாம் பயன்படுத்த வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மிக குறிப்பாக நம்ம இந்த உலகத்திலே வந்திருக்கின்றோம் என்றால், இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் நாம் பொறுப்பாளர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பொறுப்பிலே நாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். யாரும் பொறுப்பாளர்கள் இல்லை, பொறுப்பாளர்கள் இல்லாமல் இல்லை. ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு பொறுப்பை குறித்து நாம் என்ன செய்யப்படுவோம், விசாரிக்கப்படும். அதிலே மிக குறிப்பாக பள்ளிவாசலிலே யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக நிர்வாகிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், தொழுகை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரண மக்களை விட யாரெல்லாம் பொறுப்புல இருக்கிறாங்களோ அவங்களை தான் என்ன செய்வாங்க, கவனித்துக் கொண்டே இருப்பாங்க. சரியான முறையில் நிறைவேற்றுவாங்களா இல்லையா அப்படின்றத என்ன செய்வாங்க, கவனித்துக் கொண்டே இருப்பாங்க. நாம அவங்கள்ட்ட இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது, இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடியவங்களே நிறைவேற்றவில்லை என்பதாக வெளிப்படையாகவே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது, சரிங்களா? அதில் மிக குறிப்பாக பொறுப்பாளர்களுக்கு உண்டான தகுதியை குறித்து அல்லாஹ் தஆலா திருமறையில 9வது அத்தியாயத்தினுடைய 17, 18 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, அதில் மிக முக்கியமாக பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவருடைய பொறுப்பாளர்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கிய பண்புகள், அல்லாஹ்வை மறுமையினாலே நம்பிக்கை கொள்ள வேண்டும், தொழுகை நிலைநாட்ட வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவது தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதனால நாம பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம் என்றால் அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அதற்கான தகுதியை நம்மிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தொழுகை தான் நமக்கு நாளை மறுமையிலே உயர்ந்த சுருகமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுருகத்தை அடைவதற்குண்டான வழிகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் வரைக்கும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அந்த தொழுகை விடாமல் இருக்கக்கூடியவர் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. அடுத்ததாக வாரந்தோறும் நடைபெறக்கூடிய அந்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு எல்லாரும் வந்து கலந்து கொள்வதற்கு ஆர்வமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வகுப்பு முடியும் பொழுது யார் அந்த 10 பேர் வர்றாங்களோ அந்த 10 பேர் மட்டும்தான் என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும் நடத்தப்படக்கூடியது அல்ல, எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும், எல்லாரும் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நடத்தப்படுது. அதனால என்ன செய்யுங்க, நீங்கள் ஆர்வப்பட்டு வாங்க. அதனால அந்த ஆர்வப்பட்டு வாங்க. நீங்க செலவழிக்கக்கூடிய அந்த நேரம் அப்படின்றது வீணா போறது கிடையாது. அந்த செலவழிக்கக்கூடிய நேரங்கள் இங்க இருக்கிறதுனால பொருளாதாரத்தை ஈட்ட முடியாமல் இருக்கலாம், ஆனா அதற்கான கூலியை நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதற்கான கூலியை இறைவன் என்ன செய்கின்றான், கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். உங்களோடு மலக்குகள் அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மஜ்லிஸ், இப்படிப்பட்ட சபை எங்கேயும் ஏற்படுத்த முடியாது, அது இங்க பள்ளிவாசலில் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அதனால இங்க வாங்க, ஒவ்வொரு புதன்களையும் ஃபஜ்ர் தொழுகைக்கு சரியான முறையில வாங்க. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வகுப்புல கலந்து கொள்ளுங்க. புதன்கிழமை மட்டும் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடாது, எல்லா நேரங்களிலும் எல்லா நாளும் சரியான முறையில ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எல்லா மக்களும் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.